இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் ஆட்ஸை ரீசெண்டாக நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா நிறையவே பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருங்க. தப்பி தவறி இதில் என்னதான் இருக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்கேம் பண்ணிடுவாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வரதுல 100% வந்து எல்லாமே ஸ்கேமாக தான் இருக்கும். இந்த மாதிரி இவங்க வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட் கம்பெனி, அமேசான் கம்பெனி, டெய்லி ஜஸ்ட் 2 hours ஒர்க் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு 3000 4000 earn பண்ண முடியும். ஒர்க்கும் ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு மொபைல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பிட்டு நம்மளும் சரி என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு பண்ணுவோம். இவங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஃப்ரீ டாஸ்க் எல்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்க பண்ணதுக்கு அப்புறமே உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து 200 300 அந்த மாதிரி வந்து கிரெடிட் ஆகும். உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆனதுமே இது ட்ரஸ்டடான கம்பெனி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இவங்களை நம்பிடுவீங்க. இந்த மாதிரி நீங்க அடுத்த டாஸ்க்கை பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு 300 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் நம்பி அதான் 200 300 வந்திருக்கே நம்ம அதை பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி சின்ன அமௌண்ட் தான் இருக்குன்னு பே பண்ணிடுவீங்க. இப்போ நீங்க பே பண்ண 300 சேர்த்து அவங்க ஒரு அமௌண்ட்டை போட்டு இது வந்து உங்க அக்கௌண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வெப்சைட்ல காட்டுவாங்க. நீங்க அதை வித்ட்ரா பண்றதுக்கு இன்னொரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நீங்க வந்து 1000 பே பண்ணணும் அப்படிம்பாங்க. நம்மளும் சரி நம்ம அக்கௌண்ட்ல தான் பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் 1000 பே பண்ணிடுவீங்க. பட் வந்து அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு அமௌண்ட் வராது. அதுக்கு மேல நீங்க வந்து இன்னொரு 5000 கட்டினாதான் உங்களால அடுத்த டாஸ்க்கை பண்ண முடியும், அப்பதான் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதையும் நீங்க பண்ணீங்கன்னா இன்னொரு டாஸ்க் இருக்குன்னு வந்து நிப்பாங்க 10,000 கட்ட சொல்லி. நீங்களும் முன்னாடி போட்ட அமௌண்ட்டை எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஓரளவு கட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க. அமௌண்ட் பெருசாக தான் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க நீங்க ஏமாத்தப்படுறீங்கன்னு. இந்த ப்ராசஸ் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நடந்துரும். அதனால உங்களால யோசிக்கவோ யாரோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கவோ இல்லைன்னா வெளியில ரிசர்ச் பண்ணவோ எதுக்குமே டைம் இருக்காது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய எஜுகேட்டட் பீப்புள்ஸை இந்த ஸ்கேம்ல வந்து மாட்டிட்டு நிறைய அமௌண்ட்டை வந்து இழந்திருக்காங்க. இதுல சின்ன அமௌண்ட்டை நமக்கு அமுச்சு விட்டு அமௌண்ட் இருக்க மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை கிரியேட் பண்ணி நம்மளோட ஆசையை தூண்டி அவங்க வந்து ஏமாத்துறாங்க. அதனால பணங்கட்டு அப்படின்னு சொல்ற எந்த ஆன்லைன் ஜாபுமே நம்பாதீங்க. அது 100% வந்து ஃபேக்காக தான் இருக்கும். அது ₹1 இருந்தாலும் சரி, ₹2 இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு கட்டிடாதீங்க. சின்ன அமௌண்ட் தானே அப்படின்னு நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது கடைசியில் பெரிய அமௌண்ட்டுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும். இதுல இழந்த பணத்தெல்லாம் திரும்ப ரெக்கவர் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அதோட ப்ராசஸும் வந்து ரொம்பவே ஒரு பெரிய ப்ராசஸ். இருந்தாலும் இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேமால உங்க பணத்தை வந்து நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அதுக்கு உங்க மொபைல்ல ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு NPCI UPI கம்ப்ளைண்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதுல NPCIயோட அபிஷியல் வெப்சைட் வந்து ஃபர்ஸ்டா வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி UPI அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கம்ப்ளைண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல வந்து நீங்க பர்சனுக்கு வந்து மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஷாப் நேம் அந்த மாதிரி ஒரு மெர்ச்சன்ட்டுக்கு வந்துட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமே இஷ்யூ என்ன அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வேற ஏதாச்சும் ஒரு இதுனா நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பிரீஃபா வந்து இதுல வந்து எழுதிக்கோங்க. தென் வந்து இந்த UPI டிரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று இருக்கும். நீங்க வந்து அந்த ஐடியை வந்து இதுல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே நீங்க வந்து எந்த பேங்க்ல இருந்து பணம் அனுப்புனீங்க அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களோட UPI ஐடியை இந்த இடத்துல வந்து நீங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே எவ்வளோ அமௌண்ட் வந்து போச்சு அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. தென் வந்து எந்த டேட்ல வந்து டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே வந்து அந்த டிரான்சாக்ஷனோட ஸ்கிரீன்ஷாட்டு இல்லைன்னா வந்துட்டு உங்களோட ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்து நீங்க ஆட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆயிடும். அவங்க வந்து இது வந்து உண்மையிலுமே ஒரு ஃப்ராட்லண்டான ஒரு டிரான்சாக்ஷன் தான் நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து ரீஃபண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல ஷுவரா பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவும் வந்து ஒரு மெஷர் தான். இதுக்கு மேற்கொண்டு நீங்க வந்து சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றது, தென் வந்து உங்க பேங்க் பிரான்ச்சை வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து இது அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அது என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி யாரும் இந்த மாதிரி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. என் ஃப்ரெண்டுக்கு வந்து பணம் வந்துச்சு அதனால கட்டினேன் அந்த மாதிரி வந்துட்டு யாரும் ஏமாந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கொஞ்சம் அவேராக இருப்பாங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.